ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் நம்ம லைஃப் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு, நம்மளோட லைஃப் மாறவே மாறாதா, நம்ம லைஃப்ல ஒரு சின்ன மாற்றம் வந்துடாதா, எப்படியாவது நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போயிடாதான்னு நம்மள நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்போம். அல்லது நமக்கு இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். பட் நீங்க இப்படி உங்க ப்ராப்ளம்ஸை நினைச்சு திங்க் பண்ணிட்டு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தா அதனால உங்க லைஃப்ல எந்த சேஞ்சும் வரப்போறது இல்லை. 2023 2024ன்னு இயர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். பட் உங்களோட ப்ராப்ளம்ஸ் சேம் அப்படியே தான் இருக்கும். சரி, இவ்வளோ இயர்ஸ் ஆகியும் ஏன் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு? அதுக்கான ரீசன் எதுவுமே இல்லைங்க, நீங்க மட்டும்தான். உங்களால தான் உங்களோட லைஃப் எந்த சேஞ்சும் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு. பட் உங்கள சில பேர் இயர் பை இயர் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு சில கோல்ஸை ஃபாலோ பண்ணலான்னு கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதை அப்படியே மறந்துடுறீங்க. இந்த 2024லயாவது உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா, உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகணும்னா, உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும்னா அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 1 வீக் 2 வீக் மட்டும் மோட்டிவேஷனோட ஒர்க் பண்ணி அப்புறம் காணாம போயிடுறத பத்தி நான் சொல்ல வரல. இது ரொம்ப சீரியஸான விஷயம். இதுக்கு நிச்சயமா உங்களோட ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் எல்லாமே தேவைப்படும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்து வரப்போற 30 டேஸ்க்கு நான் இந்த வீடியோல சொல்ல போற 5 இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸை டெய்லி கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. அதை நீங்க உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வர வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க லைஃப் முழுசா சேஞ்ச் ஆகும், உங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இந்த 2024ல உங்களோட ப்ராப்ளம்ஸை எல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபை வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களை மாதிரி இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ரீச் ஆகி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ. நம்பர் 1, சூஸ் யுவர் கோல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு நீங்கள் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு திங்க் பண்ணி பாருங்க. பிகாஸ் 2023ல நீங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் இதுதான். நீங்கள் போன வருஷம் எந்த ரீசனுக்காக ரெசல்யூஷன் எடுத்தீங்க, எதுக்காக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணுங்கிறதே மறந்துட்டு உங்கள் லைஃப் போகிற போக்கில் நீங்களும் உங்கள் டேஸை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. முதல்ல நீங்கள் உங்களோட மெயின் ரீசன் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களோட மெயின் கோல் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. சில பேருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், சிலருக்கு அவங்களோட கடனை எல்லாம் அடைக்கணும், சிலருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஜாப் போகணும், பிடிச்ச பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கோல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அதெல்லாம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க உங்களோட நோட் பேட் ஆர் ஜேர்னல்ல எதுலையாவது எழுதி வச்சுக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறது, கடன் அடைக்கிறது எல்லாமே உங்களோட மெயின் டார்கெட்ஸா இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணுனா அந்த மணியை சம்பாதிக்க முடியும்னு முடிவு பண்ணுங்க. சிலர் போன வருஷம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பாதிலே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. சிலர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம இருப்பீங்க. இப்படி லாட் ஆஃப் ரீசன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாம் இந்த 2024ல நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நீங்க எதுக்காக உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க அண்ட் அதை எப்படி பண்ண போறீங்கன்னு நீங்க கிளியரா உங்க நோட் பேட்ல எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 2, டேக் இமிடியேட் ஆக்ஷன். நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியும், எப்படி பண்றதுன்னு தெரியும், என்ன பண்ணுனா மணி earn பண்ணலாம், என்ன பண்ணுனா சக்சஸ் ஆகலாம்னு எல்லாமே தெரியும். பட் நம்ம அதுக்கான ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். அதுக்கான மெயின் ரீசன் நம்மளோட லேசினஸ் தான். நம்ம லேசியா இருக்கிறனால நம்மளோட ஒர்க்கை நாளைக்கு பண்ணிக்கலாம், நமக்கு தான் இவ்வளோ டைம் இருக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு டயர்டா இருக்கு இன்னொரு நாள் அந்த ஒர்க்கை பண்ணிக்கலான்னு நம்மளோட அந்த முக்கியமான ஒர்க்கை தள்ளி போட்டுட்டே இருப்போம். இப்படி நம்மளோட ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணாமலே தள்ளி போட்டுட்டே இருக்கிறனால கொஞ்ச நாளைக்கு நம்மளோட கோல்ஸ் எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோங்கிறதே மறந்து போயிடுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமலே ஃபெயில் ஆயிடுறோம். லாஸ்ட் இயர்ஸ்ல நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆர் கோல் இருக்குன்னா நீங்க எதை பத்தியும் யோசிக்காம அதை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. டேக் இமிடியேட் ஆக்ஷன். நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க்கை செஞ்சுட்டே இருப்பீங்க. ஸோ நீங்க எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும், எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்தாலும், நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்ணாலும் உடனே ஐஸை க்ளோஸ் பண்ணி நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணுங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் லைஃப் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நான் தான் ஒர்க் பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஒர்க்கை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராசஸ். இப்போ உங்கள் கோல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களோட கோல்க்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் இந்த ஸ்டேஜில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நம்மள நிறைய பேர் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை பாதிலேயே விட்டுட்டு போயிடுறோம், அல்லது வேற ஒரு தேவையே இல்லாத விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம். அப்போ அந்த இடத்துல நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணாம அப்புறமா பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுறோம். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது ப்ரொக்ராஸ்டினேஷன்ங்கிற இந்த டேஞ்சரஸான ஹேபிட். நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகாததுக்கான மெயின் ரீசனே இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் ஹேபிட் தான். இது ரொம்ப மோசமான ஹேபிட்னு சொல்லலாம். இந்த ஹேபிட்டை ஏன் நம்ம அடிக்கடி பண்றோம், ஏன் நம்ம ஒர்க்கை உடனே செய்யாம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது தெரிஞ்சா நீங்க ஈஸியா இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் ஹேபிட்ல இருந்து வெளியே வந்துடலாம். ப்ரொக்ராஸ்டினேஷன்ங்கிற இந்த ஹேபிட் நமக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே இருக்கிற ஒரு விஷயம் தான். நமக்கு ஸ்கூல்ல ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்தா அதை 1 வீக் கழிச்சு சப்மிட் பண்ணணும்னு ஒரு டெட்லைன் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த 6 டேஸ்ல எதுவுமே பண்ணாம கடைசி நாள் மட்டும் எல்லா ஒர்க்கையும் செஞ்சுட்டு இருப்போம்.
இருப்போம். எக்ஸாமுக்கு படிக்கிறதும் அதே மாதிரி தான். அது ஏன் நம்ம 6 டேஸ் எதுவுமே பண்ணாம 7th டே மட்டும் எல்லாமே ஃபினிஷ் பண்றோம்? பிகாஸ் நெக்ஸ்ட் டே அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணலனா டீச்சர் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு 7 டேஸ்னு ஒரு டைம் லிமிட் இருக்கு. பட் இங்க நமக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டும் இல்ல, யாரும் நம்மள பனிஷ் பண்ண போறதும் இல்ல. அதனால தான் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒர்க்கை செய்யணும்னா அதுக்காக நீங்க ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம இந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு பொமோடோரோ டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்போ ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதை நீங்க எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம 25 மினிட்ஸ் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை ஃபுல் ஃபோக்கஸோட கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றப்போ அந்த ஒர்க்கை உங்களால நல்ல எஃபெக்டிவாகவும் நீங்க செட் பண்ற டைம் லிமிட் குள்ளவும் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ற ஒரு ஒர்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் தான் கிடைக்கும். நம்பர் 4, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இந்த ஸ்டேஜ் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்னு சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்க ஒரு 5 to 10 டேஸ் மட்டும் அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு நமக்கு எந்த ரிசல்ட்டும் வரலையான்னு டிப்ரெஸ்ட் ஆகி அதுலேயே பாதியே குவிட் பண்ணிடுவாங்க. இல்ல சில பேர் திடீர்னு இன்னைக்கு மோட்டிவேஷன் வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக்ல மறந்துடுவாங்க. அப்பப்போ எப்பவாவது ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் ஆகி அந்த ஒர்க்கை 2 to 3 டேஸ் மட்டும் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. இவங்க 3 பேர்கிட்டையும் இருக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம் என்னன்னா 3 பேர்கிட்டையும் கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நீங்க உங்களோட ஒர்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சாலும் அந்த ஒர்க்கை ரெகுலரா டெய்லியும் கன்சிஸ்டண்டா செய்யலைன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு என்னைக்குமே கிடைக்காது. இதனாலேயே நிறைய பேர் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஈஸியா அவங்க கோல்ஸை குவிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்ல அதுக்கான எஃபர்ட்ஸை எடுக்க மாட்டாங்க. நீங்க கன்சிஸ்டண்டா ஒரு ஒர்க்கை பண்ணலைன்னா அதுல உங்களால என்னைக்குமே சக்சஸ் ஆக முடியாது. ஸோ நீங்க எந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணினாலும் அதை நீங்க கன்சிஸ்டண்டா உங்களோட ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணாம ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ரூல்ஸ் போட்டுக்கோங்க. நீங்களே கமிட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த ஒர்க்கை நான் டெய்லி இவ்வளோ நேரம் கண்டிப்பா பண்ண போறேன். வேற எந்த விஷயத்தை விடவும் இந்த ஒர்க் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதை நான் டெய்லி ஃபாலோ பண்ணினாதான் என் லைஃப் ஃபியூச்சர்ல பெட்டரா இருக்கும்னு நினைச்சு நீங்களே ஒரு ரூல்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்டோட அந்த ஒர்க்கை கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. மோஸ்ட்லி உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை நீங்க ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்த உடனே பண்ணீங்கன்னா உங்களோட ரிமைனிங் டாஸ்க்கை மோட்டிவேஷனோட பண்றதுக்கு அந்த ஒர்க் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த ஒர்க்கை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு டிசிப்ளின் பிளஸ் ஃபோக்கஸ் பிளஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்பர் 5, மேக் இட் ஆஸ் அ ஹேபிட். நீங்க இந்த 4 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை ரெகுலரா பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒரு 1 மந்த் குள்ளேயே இதை உங்களோட டெய்லி ஹேபிட்ல ஒன்னா சேஞ்ச் ஆக்கிட முடியும். பட் அதுக்கு நீங்க முன்னாடி சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸையும் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். பிகாஸ் ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பட் இம்பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நீங்க இது ஒரு ஹேபிட்டா கொண்டு வரணும்னா அதுக்கு உங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நீங்க டிசிப்ளினா உங்க ஒர்க்கை கன்சிஸ்டண்டா செஞ்சுட்டு வந்தா மட்டும்தான் உங்களால சக்சஸ் ஆக முடியும். பட் நீங்க எதுக்கு இதை ஒரு ஹேபிட்டா மாத்தணும்னு கேட்டீங்கன்னா நீங்க இதை ஒரு ரெகுலர் ஹேபிட்ல ஒன்னா மாத்தினா மட்டும்தான் உங்களால அந்த ஒர்க்கை கரெக்டா கன்சிஸ்டண்டா டெய்லி செய்ய முடியும். அப்போதான் நீங்க நினைச்ச விஷயத்தை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நீங்க இதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டை நம்ம கன்சிஸ்டண்டா ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணிட்டு வரப்போ அதுல நம்ம சக்சஸ் ஆகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. இந்த இடத்துல தான் நம்மளோட லைஃப் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸா சேஞ்ச் ஆக போகுது. ஸோ உங்களோட ஃபியூச்சரை பெட்டர் ஆகணும்னா இப்பவே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோல கத்துக்கிட்ட 5 மேஜிக்கல் பாயிண்ட்ஸை உங்களோட டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட டைம், எஃபர்ட், ஃபோக்கஸ், டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. இது எல்லாமே உங்களோட லைஃப் கோல்ஸ்ல போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் வேற மாதிரி சேஞ்ச் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். Start immediately. Do focus on one thing, work consistently and let's do it. 2024 is yours. ஸோ இது மாதிரியான லைஃப் சேஞ்சிங் வீடியோஸை பார்க்க மோட்டிவேட் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவில் மீட் பண்றேன். மோட்டிவேஷன் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் த அவுட் சைட், இட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. இட்ஸ் யூ. ஸோ மோட்டிவேட் யுவர் செல்ஃப்.